மனம் உங்கள் உளவியல் சகோதரி எம்எஸ்கே பிரியா. ஜிப் கோடிங் உறவு முறையில் நீங்கள் சிக்கிட்டீங்களா? அதிலிருந்து விடுபட முடியாமல் ரொம்ப சிரமப்படுறீங்களா? அதுக்கு எம்எஸ்கே உளவியல் வழிகாட்டுதல் உங்களுக்கு வழிகாட்டுதல் சிகிச்சைகளை கொடுத்து கொண்டு வருகின்றது. அப்போ இந்த ஜிப் கோடிங் உறவு முறைங்கிறது ஒருவர் தன்னோட உணர்வுகளையும் உணர்ச்சிகளையும் ஒரு ஜிப்பு மாதிரி க்ளோஸ் பண்ணி வைக்கக்கூடிய நிலையில் அடக்கி வைத்து வாழக்கூடிய வெளிப்படுத்தக்கூடிய உறவில் நடந்து கொள்ளவதை குறிக்குது. அப்போது இது வெளிப்படையாக அமைதியாக இருந்தாலும் உள்ளுக்குள்ள பல உளவியல் சிக்கல்களை உங்களுக்கு உருவாக்கிக்கிட்டே இருக்குது. அது எந்த மாதிரி உணர்வுகளையும் உணர்ச்சிகளையும் ஏக்கங்களையும் சங்கடங்களையும் வருத்தத்தையும் வேதனையையும் கொடுக்குதுன்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு எமோஷ்னல் சப்ரெஷன், அதாவது உணர்ச்சிகளை அடக்கம். கோபம், அதாவது உங்களோட உணர்ச்சிகளும் கோபமாக வருத்தமாக பயமாக பதட்டமாக வெளிப்படும். அப்போ இதை நீங்கள் இப்போ உங்களை ஒருத்தவங்க திட்டுறாங்கன்னா நீங்கள் கோபத்தை வெளிப்படுத்துவீங்க, இல்லைன்னா அமைதியாக வந்துடுவீங்க. ஆனால் இந்த ஜிப் கோடிங் உறவு முறையில் இருக்கிறப்ப இதையெல்லாம் சகிச்சுக்கிட்டு இன்னொரு மாதிரி நடிக்க வேண்டியது இருக்கும். அப்போ உங்களுக்கு எமோஷ்னல் சப்ரெஷன் ஏற்படும். இது உங்களுக்கு உளவியல் பாதிப்பை பதட்டத்தை அதிகப்படுத்தும். அடுத்தது பார்த்திங்கன்னா, இதனால் உங்களுக்கு மன அழுத்தம் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. எதையுமே சொல்ல முடியாத உணர்வுகள் உங்களுக்குள்ளே ஓடிட்டே இருக்கும். அதே மாதிரி ஒரு பதட்ட நிலையில் எப்போவுமே இருப்பீங்க. ஆங்ஸைட்டி, ஒரு கவனம் இல்லாமல் இருக்கும், சுமையாக இருக்கும், எது எடுத்தாலுமே ஒரு பதட்ட நிலையில் இருக்கும். ஏதாவது ஒரு ஃபோன் வந்தாலோ எதுனாலும் ஒரு பதட்ட நிலைக்கு போயிடும். இந்த மாதிரி செகண்ட் லெவலுக்கு உங்களுக்கு மன அழுத்தத்தையும் பதட்டத்தையும் அது ஏற்படுத்துது. தேர்ட் ஒன் பார்த்தோம்னா, உங்களுக்கு ஒரு மனச்சோர்வை உண்டாக்கிட்டே இருக்கும். ஒரு டிப்ரெஷனாகவே இருக்குது. எப்போவுமே ஒரு ஆக்டிவாக உங்களால் இருக்க முடியாமல் ஒரு தனிமையில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலாக இருக்கும். என்னமோ மாதிரியா இருக்கும். ஒரு இடத்துல நிலையாக இருக்க முடியாது. இங்கே கடைக்கு போனால் வீட்டுக்கு வரலான்னு தோணும், வீட்டுக்கு போனால் வெளியில் போகலான்னு தோணும், இல்லைன்னா யாராவது கூட பேசலான்னு தோணும். இப்படி பல சிக்கல்களுக்குள்ளே உங்களுக்கு சோர்வை உண்டாக்கிட்டே இருக்கும். அடுத்தது ஃபோர்த் ஒன் பார்த்தோம்னா, உங்களுக்கு லோ செல்ஃப் எஸ்டீமை கொடுக்கும். அதாவது தன்னம்பிக்கையை குறைக்க செஞ்சிடும். நீங்கள் எதுலேயுமே ஆர்வமே இல்லாமல் தான் உங்களோட செயல்பாடு இருக்கும். எதுக்கு இருக்கோம், ஏன் இருக்கிறோம், நம்ம என்ன செய்ய போகிறோங்கிற உணர்வே உங்களுக்கு வேலை செய்யாது. எதுக்குமே ஒரு முக்கியத்துவம் கொடுத்து உங்களால் செய்ய முடியாது. இந்த நிலைக்கு தள்ளி விட்டுருது. அடுத்தது பார்த்தோம்னா ஃபிஃப்த்து ஒன், உங்களுக்கு எமோஷ்னல் டிஸ்டன்ஸை கொடுத்துருது. உறவு இடைவெளியை கொடுத்துது. உங்களுக்கு பிடித்தவங்ககிட்டையும் பேச முடியாது, உங்களுடைய துணைகிட்டையும் பேச முடியாது, குடும்ப நபர்கள்கிட்டையும் பேசுறதுக்கு மனம் வராது, நெருங்கிய நண்பர்களிடத்திலும் பேசாமல் விலகி விலகி போயிட்டே இருப்பீங்க. இந்த மாதிரி உங்களுக்கு எமோஷ்னல் டிஸ்டன்ஸை கொடுத்துக்கிட்டு வரும். உறவு சார்ந்த டிஸ்டன்ஸை கொடுத்துட்டே வரும். இதனால் உங்களால் இயல்புக்கு மாற்றமாக தான் உங்களோட செயல்பாடுகள் நடந்துகிட்ருக்கும். அடுத்தது பார்த்தோம்னா ஆங்கர் அவுட்பஸ்ட், அதாவது கோப வெடிப்புன்னு சொல்கிறோம். அது இந்த நிலையெல்லாம் கடந்து வர்றப்போ மன அழுத்தம், லோ எஸ்டீமு, அதாவது எமோஷ்னல் டிஸ்டன்ஸு, அப்புறம் டிப்ரெஷனு, பதட்டம், ஸ்ட்ரெஸ்ஸு, எமோஷ்னல் சப்ரெஷன் இதெல்லாம் கடந்து வர்றப்போ எல்லாம் சேர்ந்து ஆங்கர் அவுட்பஸ்ட் ஆகும். அதாவது கோபம் வெடிக்கிற லெவலுக்கு போயிடும். ஒரு சின்ன வார்த்தையும் கூட தாங்கிக்க முடியாது, ஷார்ட் டெம்பராக இருக்கும். ஒரு சின்ன சின்ன செயல்பாடுங்களும் கூட தாங்கிக்க முடியாமல் கோபமாக வெளிப்படுத்துவீங்க, அழுகையாக வெளிப்படுத்துவீங்க, உங்களை நீங்களே காயப்படுத்திக்குவீங்க. இந்த மாதிரி நிலைக்கு உங்களோட பிரச்சனைகள் தள்ளி விட்டுரும். இதையெல்லாம் கடந்து இதெல்லாம் நீங்கள் சரி செய்யாதப்ப, ஃபஸ்ட்டு உங்கள் சின்ன பிரச்சனையாக இருக்கிறப்பவே உங்களை சரிப்படுத்திக்காதப்ப கடைசி கட்டம் தான் உங்களுக்கு அது ஹெல்த்துக்கு ஃபார்வேர்ட் ஆகிட்டு தூக்கம் இல்லாத பிரச்சனை கொடுக்கும், தொடர்ந்து தலைவலி கொடுக்கும், ஜீரணமாகாமல் பல பிரச்சனைகளை உண்டாக்கும், அடிக்கடி சோர்வு நிலைக்கு தள்ளி விட்டுரும், எதுலேயுமே ஆர்வம் இல்லாத நிலைக்கு தள்ளி விட்டுரும், யார் கூடயுமே இருக்க தோணாது, தனிமையை விரும்ப ஆரம்பிச்சிடும், இல்லைன்னா மற்றவர்களை பழிவாங்கும் எண்ணம் கூட உங்களோட அறிவில் பதிவாயிடும். இந்த மாதிரி உங்களோட இந்த ஜிப் கோடிங் உறவு முறையில் நீங்கள் சிக்கிட்டீங்க, அதிலிருந்து மீண்டு வர முடியல அப்படின்னா இது போன்ற உளவியல் பாதிப்புகளை உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ஏற்படுத்திடுது.
அது மட்டும் இல்லாமல் இப்படியெல்லாம் தான் உண்மையாக இருந்தோமே, இப்படி ஏமாந்துட்டோமே, இவர்களை சும்மா விடக்கூடாது அப்படிங்கிற ஒரு வெறித்தனமான செயலுக்கும் கூட உங்களை சமூக விரோதமான செயலுக்கும் கூட உங்களை தள்ளி விட்டுருது. இது போன்ற எண்ணம் சிந்தனை சார்ந்த பாதிப்பிலிருந்து விடுபட்டு குடும்பத்தோடும் சமூகத்தோடும் இணைந்து வாழ்வதற்கான எம்எஸ்கே உளவியல் பகுப்பாய்வு மற்றும் மென்டார்ஷிப் புரோகிராம் கொடுத்து கொண்டு வருகிறது வெற்றியடைவதற்காக.